ஜோதிட சாஸ்திரத்துல 4வது ராசியாக வலம் வரக்கூடிய கடக ராசிக்காரர்களுக்கு வணக்கம். கடகம் அப்படின்னாவே நான் நிறைய பதிவுகள்ல சொல்லியிருப்பேன். கடவுளின் ராசின்னு சொல்லுவேன். ஏன்னா இவரோட மனசு ரொம்ப மென்மையானது. சந்திர பகவான் ஆளுவதால இவங்க எல்லார் மீதும் கருணை பார்வை தான் வச்சிருப்பாங்க. மனசும் ஆழமானது, மனசு தூய்மையானது. ஆனா சில காலமா இந்த கடகத்துடைய வாழ்க்கையில சோர்வு, அலைச்சல், அமைதி இல்ல. யார்ட்ட போறது? என்ன உதவி கேட்கறது? எப்படி நம்ம வாழ்க்கைய நடத்த போறோம்? ஏன் நமக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம்? இப்படி எல்லாமே எதிரா இருக்கிற மாதிரியே ஒரு தோற்றத்தோட தான் கடகராசி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கீங்க. கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனா இந்த பதிவுடைய தலைப்பு பார்த்திருப்பீங்க. கண்டம் விட்டு கண்டம் போனாலும் இது நடந்தே தீரும்னு போட்டிருக்கேன். கடகராசிக்காரங்களே நீங்க பயப்பட வேணாம். ஏன்னா ஆல்ரெடி ஓரளவுக்கு கஷ்டங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய அளவுக்கு தான் குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளாக உட்கார்ந்து அதிசார பயிற்சியில உங்களுக்கு பலன் கொடுத்துட்டு இருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமா உங்க நிலைமை சரியாயிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல நானும் உதவி செய்யறேன் அப்படின்ட்டு உடைய அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவானும் இப்போ உள்ள வரார். எப்படிங்க? வந்துட்டார். சோ இதனால கஜகேசரி ராஜயோகம் உருவாகி இருக்கு. ஆல்ரெடி குருவால ஒரு யோகம். இப்ப சந்திரனும் சேருவதனால கஜகேசரி யோகம். கஜம்னாக்க யானை. சோ குருவுடைய அம்சம் யானை போலவும், சிங்கம் அப்படிங்கிறது சந்திரன். சந்திர பகவானை போல மென்மையான, ஆனா சிங்கத்துடைய ஆற்றலும் சேர்ந்து. குருனாக்க ஞானம் இல்லையா? மென்மையும் ஞானமும், யானை பலமும், சிங்கத்துடைய ஆற்றலும் சேர்ந்து நம்முடைய கடகராசிக்கு பலன் கொடுக்க போகுது. இதனால வரைக்கும் சந்திர பகவான் பலவீனமா இருந்தார். அதனாலதான் காலம் உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஆனா இப்போ சந்திரன் குருவோட சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த கஜகேசரி யோகம் உலகத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கை மாறப்போகுது. இது சாதாரண யோகமா நீங்க பார்க்க வேண்டாம். ராசியை முழுவதுமா காப்பாற்றும் தெய்வீக யோகம்னு சொல்லலாம். யோசிச்சிருப்பீங்கல்ல, அட கடவுளே, யாரா நம்மளை காப்பாத்த போறா? ஏன் நமக்கு மட்டும் அடுக்கடுக்கா பிரச்சனை டிசைனா வருதெல்லாம் யோசிச்சிருப்போம். இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க டிசைனான கோணத்துல இருந்து சரி செய்ய போறீங்க. எதையும் சமாளிக்கூடிய திடம், ஆற்றல், சக்தியை பெற போறீங்க. இன்னும் ஒரு படி மேல சொல்லணும். கடக ராசிகளுக்கு சந்திரன் பிளஸ் குரு ஒண்ணு சேர்றப்போ, அதுவும் உங்க ராசியிலே நடக்கிறப்போ, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க உடல், மனம், உயிர், அதிர்ஷ்டம், தெய்வீக சக்தி அனைத்துமே நேரடியா எழுச்சி பெறக்கூடிய நேரம். ஜோதிட சாஸ்திரத்துல நாங்க இது என்ன சொல்லுவோம் தெரியுமா? ஜன்ம ராசி பவனில் தேவராஜ யோகம்னு சொல்லுவோம். இந்த யோகம் ஏன் கடகராசிகளுக்கு வலிமையானதுன்னு சொல்ற அப்படின்னாக்க, சந்திரனுடைய ராசிக்கு அதிபதி. குரு உங்க ராசியில உங்களுக்கு ஞானம் பிளஸ் நன்மை பிளஸ் எல்லாத்தையுமே அதிகமா கொடுக்கக்கூடியவர். அதிர்ஷ்டத்தையும் சேர்த்து சொல்றேன். இவங்க 2 பேரும் சேரக்கூடிய நேரம் உங்களுக்கு தெய்வீக பாதுகாப்பு நேரம். எனக்கு அது தெய்வத்துக்கு கண்ணு இல்லையா? எனக்கு தெய்வம் துணை வராதான்னு எதிர்பார்த்தீங்க இல்லையா? தெய்வம் துணை வந்துருச்சு. ராசி அதிபதி சந்திரன் பிளஸ் குரு பகவான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கையினுடைய அதிர்ஷ்ட கதவை திறந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய அரிய நேரம் இது. அடுத்த 40 நாட்கள் கடகராசிகளுக்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் நன்மைகளை பத்தி இப்ப தெளிவா பார்க்கலாம். முதல்ல உன் மனசு சரியாகுதுங்க. நேருக்கு நேரம் என்ன கடகராசி யாராலையும் வீழ்த்த முடியாதுங்க. ஆனா சின்ன ஒரு வார்த்தையால நீ கடகத்தை சுத்தமா வீழ்த்திடலாம். அடிச்சு நவுத்திடலாம். ஒழிச்சு கட்டிடலாம். சோ மனசு மட்டும் இவங்களுக்கு எப்பவுமே ரொம்ப 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 மென்மையானது. இவங்க ஒருத்தங்க மேல பாசம் வச்சுட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்க தப்பானவங்களா இருந்தாலும் இவங்களால அந்த பாசத்தை மாத்திக்க முடியாது. இதனாலவே நிறைய பேரு இவங்க மீது அன்பு கொண்ட மாதிரி, பாசம் வைக்கிற மாதிரி, உண்மையா இருக்கிற மாதிரி நடிச்சு ஏமாத்திருப்பாங்க. ஆனா இந்த யோகத்தினால கடகராசிக்கு முதல்ல உங்க மனசுதான் சீராகுது. இந்த யோகத்துல உன்னுடைய உள்ளம் நிம்மதி அடைய போகுது. கண்ணீரை நீங்க துடைக்கூடிய நேரம் வந்துருச்சு. எல்லாரும் மனசை காயப்படுத்தி சல்லி சல்லியா உடைச்சு விளையாட்டு பார்த்துட்டாங்க. உன்னை அழுக வச்சு வேடிக்கை பார்த்தாங்க. உன் அழுகையை பார்த்து பல பேர் சிரிச்சாங்க. இப்போ அந்த கண்ணீரை தொடச்சுக்கிட்டு மத்தோடைய சிரிப்புக்கு நீ காரணமா இருப்ப. ஆனா உன்னை பார்த்து யாரும் சிரிக்காத அளவுக்கு உயர்வா வாழ போற. நிம்மதியா உறங்க போறீங்க. உறக்கத்திலயுமே நிம்மதி இல்ல. புலம்புறது, திடீர்னு எழுந்து முழிக்கிறது, இப்படிலாம் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. ஆனா நிம்மதியான உறக்கம் கிடைக்க போகுது. உறக்கத்திலுமே அமைதி. பிரச்சனை இனி எவ்வளவு பெருசு வந்தாலும் சரிங்க. உங்களுக்கு மனசு இனிமே கவலைப்படாது. எந்த பிரச்சனையும் உங்களுக்கு நிக்காது. பிரச்சனை இருந்தா தான் நீ கவலைப்படுறதுக்கு. அதே போல ஆழமான சிந்தனைகள் தெளிவு பெற போகுது. எல்லாத்துக்கும் மேல நீண்ட நாட்களுக்கு பிறகு பெரும் மூச்சு விட போறீங்க.
கழுத்து நெரிக்கிற அளவு கஷ்டம் இருந்துச்சு. இப்போ வந்து ரிலாக்ஸா இருக்க போறீங்க. அதே போல அதிர்ஷ்டம் கதவை தொறக்குது. ராசி மிக முக்கியத்துவம் பெறப்போகுது. திடீர் வாய்ப்பு, நல்ல செய்திகள கேட்க போறீங்க. எதிர்பார்த்த உயர்வும், எதிர்பாராத உயர்வும் கிடைக்க போகுது. தெய்வ அருள் உங்கள வந்து சுத்தி வரப்போகுது. உங்க வாழ்க்கையில அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாமே தொறக்குது. உங்களுக்காகவே விதி நகரும் காலம் இது. இதோட உடல் ஆரோக்கியத்துல உயர்வு. சோர்வு குறையுது, மன அழுத்தம் குறையுது, முகத்துல ஒரு ஒளி தெரியுது, உடல் புத்துணர்ச்சி பெறுது. சந்திரன் வலுவாகறதுனால உடல் அளவிலும் சரி, மனதளவிலும் சரி, தன்னால ஒளிர போறீங்க. ஒரு நட்சத்திரம் போல ஒளி தர போறீங்க. சந்திரன் போல குளிர்ச்சியா இருக்க போறீங்க. சூரியன் போலவே பிரகாசிக்க போறீங்கங்க. ஆனா, வெப்பமா இல்ல. அதேபோல தொழில் செய்றவங்க, தொழில்ல மிகப்பெரிய முன்னேற்றம். உத்தியோகத்துல இருக்கீங்க, அதுலயும் பெரிய முன்னேற்றம். தனியார்ல வேலையில இருந்தா, மேலதிகாரிகிட்ட பாராட்டு, புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஆரம்பம். உன்னுடைய முடிவு எல்லாரும் ஏத்துப்பாங்க. உன்னுடைய ஆலோசனை எல்லாரும் ஏத்துப்பாங்க. நீ ஒரு விஷயம் சொன்னா, அத மேலதிகாரி வரையும் கேட்பாங்க. அதே அரசாங்க உத்தியோகத்துல இருந்தா, ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கக்கூடிய ஆவணங்கள முடிச்சு வச்சுப்பீங்க. துறை மாற்றம் நல்லது. விரும்பாத இடத்துக்கு இடமாற்றமானா, அந்த இடமாற்றம் உங்களுக்கு சாதகமா அமையும். விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம், ஊதிய உயர்வு, சம்பள உயர்வு, நல்ல அதிகாரிகளை சந்திக்கக்கூடிய நேரம். அதிகாரத்திலயுமே உங்களுக்கு மதிப்பு, மரியாதை உயரப் போகுது. அதேபோல வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் கடகராசிக்காரங்க, கஸ்டமர் தான் கடவுள்ன்னு நெனைப்பீங்க. அந்த வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகமாக போகுது. படிப்படியான லாபம், பெரிய ஆர்டர் கிடைக்கும். குடும்ப வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் பார்ப்பீங்க. புதிய தொழில் தொடங்குறதுக்கான நல்ல நேரம் இது. அதேபோல பணநிலையில பெரிய முன்னேற்றம். வருமானம் உயருது, திடீர் வருமானம் கிடைக்கும், கடன் சுமை குறையும், உதவிகள் கிடைக்கும். குடும்பத்துல பண விஷயம் நல்லா இருக்கும். குடும்பத்துல ஒருத்தர் சம்பாதிச்சுட்டு இருந்தாக்க 2, 3 பேர் சம்பாதிக்கிற மாரி குடும்ப வருமானம் மேம்படுது. அதேபோல குடும்பத்துல மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய சூழல். தாய் தந்தையுடைய நலம், குடும்பத்துல ஒத்துமை, தீராத பிரச்சனைகள் தீர்வு காண போகுது. வீட்டின் சூழல் அப்படிங்கிறது பிரகாசமா இருக்க போகுது. வீடே ஒளிமயமா இருக்க போகுதுங்க. அததான் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். வீட்ல அமைதி, நிம்மதி எல்லாமே தடைப்பட்ட திருமணமா இருக்கட்டும். அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகள் வீட்ல ஏற்பாடாகுதுங்க. உங்களுடைய தலைமையில. சோ சந்தோஷத்துக்கு குறைவில்லாத குடும்பம் உங்களுக்கு அமைய போகுது. அதேபோல காதல் மற்றும் திருமண பலன். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒருத்தர் புரிஞ்சுக்காம காதல் உறவா கூட இருக்கட்டும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர போகுது. காதல் உறவுல நிம்மதி வரப்போகுது. திருமண முயற்சிகள முன்னெடுத்து பார்க்க போறீங்க. இரு வீட்டார் சம்மதத்தோட காதல் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட திருமணமா மாறப்போகுது. தெய்வீக நேரங்க இது. தெய்வ அம்சம் துணையா நிக்குது உங்களுக்கு. அதேபோல குழந்தைகளுக்கு நன்மை. இந்த கடகராசி பெற்றோருக்கு இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது உங்களுடைய குழந்தைகளுக்குமே நன்மை கொடுக்க போகுதுங்க. குழந்தைகள பத்தின பயம், பதட்டம் எல்லாமே குறையுது. குழந்தைகள் வந்து படிப்புல நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு ஆசைப்பட்ட கடகராசி தம்பதிகள் கூட இப்ப உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். வீட்ல மழை சத்தம் கேட்கும். சொல்லப்போனா கடகராசிக்கு இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது முதல் பாவம். அதாவது உங்களுடைய வீட்லயே நடக்குது. இது வந்து தன்மை, உடல், மனம், அதிர்ஷ்டத்துடைய துவக்கமா ஆரம்பமாகுது. முதல் பாவங்கிறது தான் உங்களுடைய ராசி. ஒரு ராசியுடைய பாவமே இதான் இல்லையா? இது கடகராசிகளுக்கு மென்மையான மனத்திறப்பு, மனசிறப்பு, ஆழமான உணர்ச்சி, மெதுவான மற்றும் உறுதியான செயல், குடும்ப பாசம் அதிகமாகிறது, முகத்தில் தெய்வீக ஒளி தெரிகிறது, மன அழுத்தம் குறையிறது, தன்னம்பிக்கை, தைரியத்தோட உடைய பண்பு மேம்பட போகுது. இந்த பாவம் வலுவா இருந்துட்டா கடகராசியுடைய வாழ்க்கையில எல்லாமே சீரா இருக்கும். பலவீனமா இருந்துட்டா மன அழுத்தம், குழப்பம் அதிகமா இருக்கும். இத்தன நாளா உங்களுக்கு மன அழுத்தத்துக்கும், குழப்பத்துக்கும் காரணம் இந்த முதல் பாவம் வீக்கா இருந்துச்சு. ஏன்னா சந்திரன் வந்து வலுவா இல்ல. இப்ப அவர் வந்து வலுவாகுறாரு. யார் கூட கூட்டு சேர்ந்து? குரு கூட கூட்டு சேர்ந்துகிட்டு. சோ முதல் பாவமே அடிச்சு தூள் தான். குடும்பம் நல்லா இருந்துட்டாவே கடன் நல்லா இருக்கும். அப்படிதான். இது இங்க மட்டுமா அப்படின்னு பார்த்தாக்க 2ஆம் பாவத்துக்கும் சேர்த்து பலன் உண்டு. பணம், குடும்பம், பேச்சு, உணவு. கடகராசிக்கு இது ரொம்ப முக்கியமான பாவம். பணவரும் மேலோங்குது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல நலன். பேச்சுல இனிமை, குடும்ப சொத்து, சாப்பாட்டுல விருப்பம், பெற்றோருடைய ஆசீர்வாதம், தெய்வ அருள் முக்கியமா. இந்த பாவத்துக்குமே தெய்வ அருள் இருக்கு. சோ பண பற்றாக்குறை முழுவதுமா உங்கள விட்டு விலகுது. 3ஆம் பாவம் தைரியம், தன்னம்பிக்கை, தங்க முயற்சி. இந்த செயல் பொறுத்தவரைக்கும் துணிவா இருக்க போறீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு பலன் கிடைக்க போகுது. தம்பி, தங்கையுடைய பந்தம் அப்படிங்கிறது வலுவா இருக்க போகுது. எழுதக்கூடிய திறன் மேம்படுது, பேசக்கூடிய திறன் மேம்படுது. குறுகிய தூர பயணங்கள், புதிய யோசனைகள் எல்லாமே வரும். சோ தடைகள் எல்லாமே உடைபடக்கூடிய நேரம் இது. அதேபோல 4ஆம் வீடு. வீடு, தாயார், சொத்து, மன அமைதி. இது வந்து கடகராசியுடைய ஆன்மா போல. தாயுடைய நலம் மேம்படுது. வீட்ல அமைதி கிடைக்க போகுது. சொத்து, நிலம், காரு, பங்களான்னு சொல்லிட்டு நெறைய ஏகபோக, சுகபோக வாழ்க்கை அமைய போகுது. வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். மன அமைதி கிடைக்கும். வாஸ்து நன்மை உண்டாகுது.
வீட்ல அமைதிக்கு குறைவில்ல. சந்தோஷத்துக்கு குறைவில்ல. அதேபோல 5ஆம் பாவம் பிள்ளைகள், அறிவு, காதல், படிப்பு. இதுவுமே ரொம்ப முக்கியமான பாவம் இல்லையா? இங்க புத்திசாலித்தனமா செயல்பட போறீங்க. படிப்புல கவனம் வருது. பிள்ளைகளால நன்மைகள் உண்டு. காதல்ல அமைதியும், அரவணைப்பும் உண்டு. புதிய யோசனைகள். உங்களுக்கு தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி, பலவிதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வைக்குது. பேரு, புகழோட சந்தோஷமா வாழ போறீங்க. குறிப்பா குழந்தைகள் தொடர்பான கவலைகள் மறையுதுங்க. அதேபோல 6ஆம் பாவம் நோய், கடன், பகை. இது ரொம்ப கடினமான பாவம் இல்லையா? ஆனா இதுவுமே இப்ப சீர்படுது. இது நாள் வரைக்கும் சோர்வா, மன அழுத்தத்தோட, கடன் சுமையோட, வேலையிலுமே சுமையா இருந்திருப்பீங்க. பகைவருடைய தாக்குதல்லாம் ரொம்ப அதிகமா இருந்திருக்கும். இனி கடகராசிக்காரங்க எப்பேற்பட்ட சவால்களையும் வெற்றி கொள்ள போறீங்க. அதேபோல 7ஆம் பாவம் திருமணம், துணைவர், கூட்டாண்மை. உறவுகள் பலப்படக்கூடிய நேரம் இது. நல்ல துணைவர் கிடைப்பாரு. ஆல்ரெடி இருக்கக்கூடிய துணையின் ஆதரவு மேம்படும். தாம்பத்தியத்துல அமைதி, அரவணைப்பு கிடைக்கும். வியாபார கூட்டாண்மை சிறப்பா இருக்கும். வாழ்க்கையில இனி நன்மைகளை மட்டுமே பார்க்க போறீங்க. சோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா, தவறான புரிதல்கள் எல்லாமே இப்ப சீராகுதுங்க. அந்யுன்யம் அதிகரிக்குது. அதேபோல 8ஆம் பாவம் நன்மை, ரகசியம், மாற்றம். ஆழ்ந்த பாவம் இது. மூதாதையர் சொத்து கிடைக்கும். திடீர் மாற்றம் வரும். மறைமுக வருமானம் வரும். ஆன்மீகத்துல மனம் அதிகமா ஈடுபட போகுது. துன்பத்தை வெல்லக்கூடிய சக்தியை பெற போறீங்க. சோ மனசுல இந்த பயம், சோர்வு எல்லாமே நீங்குது. சிறப்பா இருக்க போறோம். அதேபோல 9ஆம் பாவம் பாக்கியம், தெய்வம், தந்தை இதெல்லாம் குறிப்பா தெய்வ அருளுங்க. தந்தையால நன்மை உண்டு. நீண்ட தூரம் பயணம் போவீங்க. ஆன்மீக பலம் அதிகமாகுது. பெரியோருடைய ஆசீர்வாதம் கிடைக்குது. கூடிய விரைவில் உங்களுடைய வாழ்க்கையில உச்சபட்ச உயர்வை பார்க்க போறீங்க. அதேபோல 10ஆம் பாவம் தொழில், பதவி, கீர்த்தி. வாழ்க்கையுடைய வேர் தரக்கூடிய பாவங்க இது. நம்மளுடைய வாழ்க்கையின் அடித்தளமே இதுதான். தொழில வெற்றி, அரசாங்க பதவி, பேரு, புகழ், நல்ல மதிப்பு, சமூக நிலையில உயர்வு. இந்த பாவம் கடகராசிக்கு மிக மிக முக்கியமானது. இது ரொம்ப வலுவாகுது. அதேபோல 11ஆம் பாவம் வருமானம், லாபம், நண்பர்கள். பெரும் லாபத்தை தரக்கூடிய பாவங்க இது. பெரிய வருமான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. லாபம் பல மடங்கு. நல்ல நண்பர்கள், உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும். வேலை மாற்றத்துல நன்மைகளை பார்க்க போறீங்க. சோ இந்த பாவத்தால உங்க வாழ்க்கையில மேன்மை நிலைச்சிருக்க போகுது. அதே போல 12ஆம் பாவம் இது இழப்பு, தியாகம், வெளியூருங்க. ஆழமான முடிவை தரக்கூடிய பாவம் இது. சோ இதுல இந்த கஜகேசரி யோகங்கிறது வெளிநாட்டு யோகத்தை கொடுக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, ஆன்மீகத்துல உயர்வு, பழைய துன்பங்கள்ல இருந்து விடுதலை, தெய்வ அருள் எல்லாம் பலம் பெற போகுது. ஓகேங்களா? சோ ஒட்டுமொத்தமா கடகராசிக்காரர்களுக்கு இந்த 12 பாவங்களுடைய சாரமும் எல்லாத்துலயும் உங்களுக்கு வலிமை சேர்க்குது. குடும்பத்துல அதிர்ஷ்டத்தை மையமா வைக்குது. சந்திரன் எங்கு வலுவாக இருந்தாலும் கடகராசி வாழ்க்கை ஈஸியா இருக்கும். சோ 4ஆம் பாவம், 2ஆம் பாவம், 10ஆம் பாவம். இது கடகராசியை உயர்த்தக்கூடிய முக்கியமான பாவங்கள். சோ இந்த கஜகேசரி யோகம்ங்கிறது இந்த 3 பாவங்களையும் வலுப்படுத்தி இருக்கு. சோ அதனால அமைதியான, பாசம் நிறைந்த குடும்பத்துல நன்மைகள் நடக்கூடிய அமைப்பு. சோ ஒட்டுமொத்தமா சகல விதங்களிலும் சௌபாகியம் நிறைய கடகராசியுடைய வாழ்க்கை அடித்தளம்ங்கிறது வலுவா இருக்குதுங்க. சோ எப்படி பார்த்தாலும் சரிங்க. இந்த கஜகேசரி யோகம் கடகராசிகளுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கறதுனால மன ரீதியா, உடல் ரீதியா, பணம் ரீதியா, குடும்ப ரீதியா எல்லா துறைகள்லயுமே மெல்ல மெல்ல உயர்வை பார்க்க போறீங்க. நல்ல செய்திகள் கிடைக்கும். தாயுடைய உடல்நலம் சீராகுது. முன்னாடி எதெல்லாம் உங்களுக்கு கவலை குடுத்துட்டு இருந்துச்சோ, அந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப சரியாகுது. தியானம் பண்ண போறீங்க. உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே பலிக்க போகுது. உங்க பேச்ச கேட்ட உடனே எல்லாரும் ஏத்துப்பாங்க. உழைப்புக்கு அதீத பலன் கிடைக்கும். வீட்ல சின்ன சின்ன சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடந்துகிட்டே இருக்கும். அதேபோல வேலை தொடர்பான முடிவுகள் எடுக்கிறதெல்லாம் இது நாள் வரைக்கும் சிரமமா இருந்திருக்கும். இப்ப ஈஸியா முடிவு எடுப்பீங்க. நேரம், காலம் பத்தி யோசிக்காம எல்லா விதமான பிரச்சனைகளுமே சரி கட்ட போறீங்க. வருமானம் அதிகமாகுது. பாக்கி இருந்த பணம் எல்லாமே திரும்ப கைக்கு வரப்போகுது. நீங்க விரும்பிய வேலைய அடைய போறீங்க. ரொம்ப நாளா வீட்டின் தேவைக்காக நீங்க வாங்க நினைச்ச பொருளை வாங்கி சேர்க்க போறீங்க. தூக்கம் சரியாகுது. தலையில இருந்த பெரிய ஒரு பாரம் குறைய போகுது. குருவின் அருளால உங்க நம்பிக்கை அதிகமாகுதுங்க. சொல்லப்போனா குடும்பத்துல மிகப்பெரிய நன்மைகளை நீங்க பார்க்க போறீங்க. நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நிறைவேற போகுது. தொழில்ல உயர்வுக்கான அறிகுறி இப்ப தெரியும். வீடு, சொத்து சம்மந்தமா நிறைய நன்மைகள் உங்களை தேடி வரப்போகுது. மன நிறைவு வரப்போகுது. தெய்வீக ஒளி நேர்ந்த நாட்களாக அடுத்த 40 நாட்கள் உங்களுக்கு மாறப்போகுது. அடுத்த 40 நாளுங்கிறது முடியறதுக்குள்ளேயே கடகராசிகளுடைய வாழ்க்கையில நான் மாறிட்டேன். என் வாழ்க்கை வெளிச்சம் ஆயிடுச்சுன்னு நீங்களே உணர்வீங்க. அந்த அளவுக்கு. சரிங்களா? இதுல இந்த கடகம் அப்படின்னாவே பாசம் நிறைந்தவங்க. மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டாவே உங்க மனசு தாங்காது. குடும்பத்த உயிர் போல நினைக்கக்கூடியவங்க. ஒருத்தர் நம்பிட்டா முழுசா நம்புவீங்க இல்லையா? அதே போல கேள்வி யாராவது உங்கள கேட்கறாங்க அப்படின்னாக்கா, அழகா பதில் சொல்வீங்க. சண்டைய விரும்பவே மாட்டீங்க. மத்தவங்களுக்கு உதவி செய்வதில தான் மனசு உங்களுக்கு நிறைஞ்சு போகும். சின்ன வார்த்தை கூட தாங்க மாட்டீங்க. அது உங்களுக்கு பெரிய காயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய மனச யார்ட்டயுமே சொல்ல முடியாம தடுத்து வச்சிருப்பீங்க.
மனசுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்களை வெளிப்படுத்தாத ராசி கடகராசி. கஷ்டத்த தனக்குள்ளேயே போட்டு அழுத்திப்பாங்க. நல்ல விஷயம் நடந்தா மட்டும் அத வந்து அழகா வெளிப்படுத்துவாங்க. அதே போல நோயாளிகளோ, குழந்தைகளோ, முதியவர்களோ இவங்க வந்து ரொம்ப விரும்புவாங்க. ஏன்னா, கஷ்டப்படக்கூடிய மனுஷங்கள பார்த்தாவே இவங்களுக்கு வந்து முதல்ல போய் அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு கருணை அதிகம் கொண்டவங்க. வீட்டையும், குடும்பத்தையும் காக்கிறதுக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே தியாகம் செய்ய தயங்காதவங்க. வீடுனாக்க இவங்களுடைய பாதுகாப்பு. வீடுடைய ஒட்டுமொத்த பாதுகாப்பும் தான் தலையில தான் இருக்கிற மாரி அடிக்கடி செக் பண்ணுவாங்க. இது சரியா இருக்கா? அது சரியா இருக்கான்னு சொல்லிட்டு. இவங்களுக்கு என்னென்ன வேணும்? மத்தவங்களுடைய தேவைகள் வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய தேவைகளுமே இவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ இவங்களுக்கு தெரியும். அதுபோல வீட்ட வந்து அழகா வச்சுக்கணும். குடும்பத்துடைய ஒட்டுமொத்த உயர்வுக்குமே இவங்க பொறுப்பேற்பாங்க. வாழ்க்கைய உயர்த்தி நிறுத்தணும். நம்ம குடும்பத்த பத்தி யாரும் எதுவும் குறை சொல்லிடக்கூடாது. குடும்பத்துடைய மானம், அவமானத்துக்கு சின்ன பங்கம் வந்துட்டா கூட இவங்க தாங்கவே மாட்டாங்க. அதேபோல தாயார். இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டத்துக்கு முக்கியமான சின்னம்னாக்க தாயார் தான். பிரதான சின்னம் தாய் தான். அதேபோல கடகராசினாவே தனிமைய விரும்புவீங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட சரி. உங்க மனசு வந்து அமைதியா இருக்காது. தனிமைய தேடுவீங்க. வீட்ல ஒரு மூலையில உட்கார்ந்துகிட்டு அமைதியா யோசிச்சுட்டு இருப்பீங்க. இந்த மூளை அப்படின்னாவே கடகத்துக்கு ரொம்ப பிடிக்கும். அமைதியா உட்கார்ந்துருவாங்க. ஒருத்தவங்க வந்து எதுக்கு முழுக்க பேசுறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, காயப்படுத்துறாங்க. வீட்ல இருக்கவங்களே இருக்கட்டும். எதிர்த்துலாம் பேச மாட்டாங்க. அமைதியா உட்கார்ந்துருவாங்க. ஆனா இவங்க பேசினா, முன்னாடி இருக்கிறவங்க யாருமே தாங்க மாட்டாங்க. அந்த ஒரே காரணத்துக்காக மட்டும் தான் இவங்க அமைதியா போயிடுவாங்க. அதே போல இவங்க மனசு பொறுத்தவரைக்கும், சந்திரனுடைய அலைவரிசையில இருக்கிறதுனால, ஒரு நாள் அதிக உற்சாகமா இருப்பாங்க. ஒரு நாள் கொஞ்சம் கவலையா இருப்பாங்க. இது 2மே இவங்களுக்கு வந்து இயல்பான ஓட்டங்க. மாறி, மாறி. எப்படி சந்திர பகவான் 15 நாள் வந்துட்டு வளர்றதும், 15 நாள் தேயறதுமா இருக்கா இல்லையா? அது போல தான். அதேபோல இவங்க ஒருத்தர் மேல நம்பிக்கை அதீத நம்பிக்கை வைப்பான்னு சொல்லலையா? ஒரு டைம் நம்பிக்கை உடைஞ்சிருச்சு அப்படின்னாக்க, மறுபடியும் உங்கள நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை வச்சா ஆழமா வைப்பாங்க. துரோகம் நடந்துச்சு அப்படின்னாக்க, அத மனசுல வச்சுக்கிட்டு தூரம் போயிடுவாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு கஷ்டம், நஷ்டம்னாக்க உதவி செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. பட் செய்யறேன். பழையபடி நம்ம வந்து அந்த உறவு புதுப்பிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஒதுங்கிருவாங்க. அதேபோல வேலையிலும் சரி, வாழ்க்கையிலும் சரி, நிலையான முயற்சிகள செஞ்சுட்டு இருப்பாங்க. வேகத்தால் அல்ல, ஆழத்தால முன்னேறுவாங்க. ஒரு விஷயம் செஞ்சா கூட சரிங்க. அதுல வந்து உண்மை தன்மைய புரிஞ்சுகிட்டு செயல்படுவீங்க. நேர்மையா, பயபக்தியோட செய்வீங்க. ஒரு முறை முடிவு பண்ணிட்டா, அது செஞ்சு சாதிக்கிற வரைக்கும் பின்வாங்க மாட்டீங்க. அதேபோல தெய்வத்தின் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டவங்க இல்லையா? இதுக்கு காரணம் வந்து சந்திரன் தான். தெய்வம் இவருடைய வாழ்க்கையில பலமுறை காப்பாத்தும். கீழ விழுக விழுக வந்து தூக்கி புடிச்சுக்கிட்டே இருக்கும். எதுவுமே சரியா நடக்கலையே அப்படின்ற கேள்வி மட்டும் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்கும். ஆனா நீங்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போனாலே போதும். அந்த கேள்வியும் வந்து மறைஞ்சு போயிடும். உங்க மனசு வந்து அமைதியாயிடும். கடகம் எப்பலாம் அமைதியா இருக்கோ, அப்பலாம் சாதிக்கும். பெரும்பாலும் கடகராசிக்காரங்க உங்க உணர்ச்சிய கட்டுப்படுத்தணும். கோபதாபங்கள விட்டுறணும். யார் என்ன பண்ணாலும் சரி, உணர்ச்சி வசப்படாதீங்க. ஒட்டுமொத்தமா அந்த கஜகேசரி யோகம்ங்கிறது கடகராசியுடைய 40 நாள் வாழ்க்கைய புதிய வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. தெய்வீக காலமா, தெய்வ அனுகூலம் தரக்கூடிய காலமா இருக்கு. உங்களுடைய மனசு அமைதி பெறுது. உங்க வாழ்க்கையிலுடைய சுமைகள் குறையுது. உங்களுடைய உறவுகள் சீராகுது. உங்களுடைய பணநிலை மேம்பாடு இருக்கு. சோ இப்படி கஜகேசரி யோகம் தரக்கூடிய கடகராசிக்கான பலன்கள் நிலைச்சிருக்கு. நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம். ரொம்ப முக்கியமான பரிகாரம். முதல்ல சந்திர பரிகாரம். கடகராசி அதிகமா பாதிக்கிறது மனதளவுல. மனம் அப்படின்னாவே சந்திரன். சூரியங்க வாழ்க்கை அமைதியா இருக்கணும் அப்படின்னாக்கா சந்திரனுடைய நலன் ரொம்ப முக்கியம். எங்க போணும்? சோமநாதர் கோவில், குன்றத்தூர், திருக்கடைக்காப்பு, அதே போல சிதம்பரம் சந்திரசேகரர், திருவிடைமருதூர், சந்திரநாதர் இந்த கோயிலுக்கெல்லாம் போறது சிறப்பு. என்ன செய்யணும்? திங்கட்கிழமையில சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் பண்ணும். தண்ணீர் அபிஷேகம் பண்ணும். தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணும். வெள்ளை பூக்களால மாலை கட்டி போடணும். அதே போல அன்றைய நாள்ல நீங்களுமே வெண்மை நிறத்தை அதிகமா பயன்படுத்துங்க. முடிஞ்ச அளவுக்கு இல்லாத ஏழை எளிய மக்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏன் அப்படின்னா, மன அழுத்தத்தை நீக்கும், வீட்ல அமைதி வரும், கஷ்டமான எண்ணங்களை அகற்றி வைக்கும், தெய்வீக அமைதியை வலுப்படுத்தும். சந்திரன் வலுவா இருந்துட்டா கடகராசி எப்பேற்பட்ட துன்பத்தையும் எதிர்கொள்ள முடியும். அதே போல குரு பரிகாரம். முக்கியமான பரிகாரம். குரு தான் இந்த யோகத்துடைய நன்மையை அதிகமா தரக்கூடிய கிரகமா இருக்கார். எங்க போனோம்? ஆலங்குடி குருஸ்தலம், திருப்பயத்தூர், திருவாரூர் வீரவீசரர் ஆலயம், நாகர்கோவில் ஆனந்த பத்மநாபர். என்ன செய்யணும்? வியாழக்கிழமையில மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குரு பகவானுக்கு தீபம் ஏத்தி வழிபாடு பண்ணும். மஞ்சள் நிற பூக்களால அர்ச்சனை பண்ணும். நெய் தீபம் ஏத்துறது சிறப்பு. அதே போல பசு, காளை, ஆட்டுக்குட்டி இந்த மாதிரி உயிரினங்களுக்கு உணவு கொடுங்க, சேவை பண்ணுங்க. ரொம்ப நல்லது. இது ஏன் செய்யணும் அப்படின்னாக்கா, பணநிலையில உயர்வு, தொழில் பாக்கியம், குழந்தை பாக்கியம், கல்வி, அறிவு, ஞானம், அதே போல குடும்பத்துல தெய்வ அருள், தெய்வ கடாட்சம் சொல்லுவோம் இல்லையா?
இது எல்லாத்துக்குமே குரு தாங்க துணை. சோ குரு பலமா இருந்துட்டா கடகராசிகளுக்கு வாழ்க்கைங்கிறது ஈஸியா ஆயிடும். அதே போல குடும்ப பரிகாரம் 2ஆம் மற்றும் 4ஆம் பாவ நன்மைகளை அதிகப்படுத்த கடகராசிகளுடைய அதிர்ஷ்டத்துக்கு குடும்பத்தோட இணைந்திருந்தா மட்டும்தான் அந்த அதிர்ஷ்டம் பலிக்கும். குடும்பத்தோட கோயிலுக்கு போங்க. மூலவரா இருக்கக்கூடிய அன்னை வழிபாடு பண்ணுங்க. அந்த தாயாருக்கு வந்து புது பட்டாடை சமர்ப்பித்து வீட்லயும் வந்து அம்மன வழிபாடு பண்ணுங்க. அம்மனுக்கு பூஜை பண்ணுங்க. குறிப்பா நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் பாத்தீங்கன்னாக்கா, சமயபுரம் மாரியம்மன், குருவாயூர் கிருஷ்ணர், திருவள்ளவடல் காமாட்சி. இது எதுக்குனாக்கா, குடும்ப ஒற்றுமை, வீட்டின் அமைதி, பணசுமை குறைவு, தாய் பாசத்தால உங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவதற்கு. அதேபோல சொத்து, வீடு, நலம் இதெல்லாம் தரத்துக்கான பரிகாரம். கடகராசிக்கு வந்து வீடு வந்து மிகப்பெரிய பங்குங்க. திருவரூர் தியாகராஜ பெருமாள், திருவனைக்காவல் அகிலாண்டேஸ்வரி, அதேபோல மீனாட்சி அம்மன் மதுரை. வீட்டு வாசல்ல நீர் கலசம் வைக்கிறது, ஒரு முறை வந்து நிலா தரிசனம் செய்யறது, நிலாவுக்கு வந்து கற்பூர தீபம் ஏத்தி தீபதூப ஆராதனை காட்டுறது, வீட்டுல நெய் தீபம் ஏத்துறது, இது வந்து வீடு தொடர்பான பிரச்சனைகள் சீராகும். வீட்டுல அமைதியும் சொத்துக்களால நன்மையும் கொடுக்கும். அதே போல உடல்நலம் கோவில் பாபநாசம் ஸ்ரீ ராமலிங்க சுவாமி சித்தர்கள் ஆலயம் இதெல்லாம் வந்துட்டு சிறப்பு. குறிப்பா தண்ணீர் தானம் பண்ணுங்க. உடலும் மனமும் சீராகும். நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும். குறிப்பா கடகனாவே தாய்ங்க. சோ அதனால பெரும்பாலும் வந்துட்டு அம்மன் வழிபாடு செய்யணும். சமயபுரம் மாசாணி அம்மன், பாலமுருகன் இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு சிறப்பை சேர்க்கக்கூடிய கோயில். தாயாருடைய புண்ணியம் மிகப்பெரிய பலம். சோ அதனால இந்த கோயில்களுக்கு போயிட்டு வழிபாடு பண்ணுங்க. மனநிறைவு கிடைக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். குடும்பத்துல ஒற்றுமை பலப்படும். ஒட்டு மொத்தமா அந்த கஜகேசரி யோகத்தால இந்த கோயில் பரிகாரமும் சேர்ந்து கடகராசுடைய மனதையும் வாழ்க்கையும் உள்ளிருந்து தூய்மையாக்கி மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தையுமே இரு கைகளால வழங்க போகுது. உங்களோட மனசு அமைதியாயிட்டா உங்க வாழ்க்கையில அனைத்து கதவுகளுமே தன்னால திறக்கும். இதுல குறிப்பா உங்களுடைய அதிர்ஷ்ட கதவு உடைக்கப்படுது. சோ ஒட்டுமொத்தமா கடகராசிகள் அதிர்ஷ்டத்துடைய உச்சியில சிம்மாசனத்துல அமர்ந்து ஆள போறீங்க, ஆட்சி செய்ய போறீங்க. வாழ்த்துக்கள். கஜகேசரி யோகம் கடகத்திற்கு கடவுள் தந்த மிகப்பெரிய பரிசு வரம். இதோட உங்களுக்கு இந்த பதிவு ஒரு தெளிவு கொடுத்திருக்கு. அதே போல குருவையும் சந்திர பகவானையும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைச்சா கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் குரு பகவானை போற்றி போற்றி எழுதுங்க. இந்த யோகம் உங்களுக்கு சிறப்பா வேலை செய்யட்டும். வாழ்த்துக்களுங்க.